ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அமெரிக்க அதிபர் பதவிக்கான தேர்தல் நவம்பர் 5ஆம் தேதி நடக்க உள்ளது. இதில் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், அவரை எதிர்த்து ஆளும் ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய துணை அதிபர் கமலா ஹாரிஸ் போட்டியிடுகிறார். வழக்கமாக அதிபர் வேட்பாளர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கான தங்களுடைய பொருளாதார திட்டங்கள் குறித்து பிரச்சாரம் செய்வார்கள். ஆனால் தங்களுடைய சாதனைகளை பேசுவதை விட எதிர்க்கட்சி வேட்பாளரை தனிப்பட்ட விமர்சிப்பது அங்கு அதிகரித்துள்ளது. சமீபத்தில் இப்படி நடந்த விவாதத்தில்தான் டொனால்ட் ட்ரம்பின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் அதிபர் ஜோ பைடன் திணறினார். இதையடுத்து அவர் அதிபர் வேட்பாளர் போட்டியிலிருந்து விலகி இந்திய வம்சாவளியான துணை அதிபர் கமலா ஹாரிஸுக்கு வேட்பாளராக வாய்ப்பு கிடைத்தது. கமலா ஹாரிஸ் புதுமையை கடைபிடித்து வருகிறார். மிகப்பெரிய கூட்டங்களில் பங்கேற்பதை விட 100லிருந்து 200 வரை அடங்கிய சிறு சிறு குழுக்களான சந்தித்து தன் கொள்கைகளை விவரித்து வருகிறார். குறிப்பாக நடுத்தர வருவாய் பிரிவினரை ஈர்க்கும் வகையில் அவருடைய அறிவிப்புகள் உள்ளன. மக்களை கவரும் வாக்குறுதிகள்: மருத்துவ செலவுக்கான கடன்கள் முழுமையாக ரத்து செய்யப்படும். மருந்துகளுக்கான விலை உச்சவரம்பு குறைக்கப்படும். குடும்ப செலவுகளை குறைக்கும் வகையில் உணவுப் பொருள் விலை குறைக்கப்படும். முதல் முறையாக வீடு வாங்குவோருக்கு கடனில் வரிச்சலுகை அளிக்கப்படும். குழந்தைகள் பிறக்கும்போது பெற்றோருக்கு 5 லட்சம் ரூபாய் வரை வரிச்சலுகை தரப்படும். நடுத்தர வர்க்கத்தினர் வலுவாக இருந்தால்தான் நாடு வளப்பெற முடியும் என கூட்டங்களில் அவர் பேசுகிறார். அது மட்டும் இல்லாமல் தன் தாய்ப்பட்ட கஷ்டங்களை விவரித்து நடுத்தர வர்க்கத்தினர் வழி தனக்கு தெரியும் என்று அவர் பேசுவது மக்களிடையே பெரும் உருக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் அனைவரும் இணைந்து ஒரு புதிய பொருளாதார வாய்ப்பை உருவாக்குவோம். இதுவரைக்கும் துவங்காதவர்கள் தங்களுடைய பொருளாதார பாதுகாப்பை இனி துவங்க வழிபட வேண்டும். இது உங்களுக்கானது மட்டுமல்ல, உங்கள் குழந்தைக்கானது என அவர் பிரச்சாரத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். அமெரிக்க பொருளாதாரத்தை செலவழிக்கும் பொருளாதாரம் என்று கூறுவார்கள். ஆனால் அதே நேரத்தில் இந்திய பொருளாதாரத்தை சேமிப்பு பொருளாதாரம் என்று கூறுவார்கள். தற்போது அமெரிக்காவுக்கு சேமிப்பு பழக்கத்தை உருவாக்குவதே கமலா ஹாரிஸின் பொருளாதார கொள்கை என கூறுகின்றனர்.